கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த பாலசிங்கம் என்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், வீடு கட்டணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் அமையணும். இந்த 3 காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் வீடை தாவீதுக்கு கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் வீடை கட்டி கொடுத்தா, அதே போல் அன்பு சகோதரர் பாலசிங் சகோதரருக்கு கர்த்தர் வீடை கட்டி கொடுப்பான். மகனுக்கு நல்ல வேலையை சங்கீதம் 91:14 படி அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்ன தேவன் அவருடைய நாமத்தை அறிந்த மகனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். ஆதியாகமம் 24:50 சொல்லுகிறதை போல திருமண காரியம் அது கர்த்தரால் வரும், கர்த்தர் செய்து கொடுப்பார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அத்தனையுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். விசேஷமாக அன்பு சகோதரர் பாலசிங் சகோதரருக்காக, அவங்களுடைய மகனுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். வீடை கர்த்தர் கட்டி கொடுப்பீராக. மகனுக்கு திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. நல்ல வேலையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த தவறு நிமித்தமாக பாவம் பூமிக்குள் வந்தது. இந்த பாவம் பூமிக்குள் வர்றதுக்கு முன்பாக பூமி சபிக்கப்படலை, பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க, பூமியில் முள்ளும் குறுக்கும் கிடையாது, முள்ளே கிடையாது. எப்போ முள் வந்துச்சு? கர்த்தர் பூமியை சபித்தால், ஆகையால் முள் வந்தது. ஆதியாகமம் 3:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிறான், நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை உன் மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நான் சபிக்கலை, உன் நிமித்தம், உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் முள், கடனுங்கிற முள், வியாதிங்கிற முள், பிரிவினைங்கிற முள், குழப்பங்கிற முள், பிரச்சனைகள்ங்கிற முள், பண ப்ராப்ளம் அப்படிங்கிற முள், எதெல்லாம் உங்களை குத்திக்கிட்டு இருக்குதோ அதெல்லாம் சாபம். ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த முள் கிரீடத்தை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டார், சாபத்தை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுது, கலாத்தியர் 3:13 நீங்கள் வாசித்து பார்த்தா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். அவருடைய சிரசில் முள்கிரீடத்தை வைத்து அவர் மேலே சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் யாரெல்லாம் விசுவாசிப்பீங்களோ, எனக்காக தான் இயேசு முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார், விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். உபாகமம் 23:5 உன் தேவனாய் கர்த்தர் பிலேயாமுக்கு செவிகொடுக்க சித்தமாயிராமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். உன் தேவனாய் கர்த்தர், உன் தேவனாய் கர்த்தர் சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில் சாபம் பின்தொடர்ந்து வருகிறது.
அந்த சாப கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். முள் சாபம் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு மாறும். ஏதோ ஒன்று உங்களை குத்திட்டு இருக்குன்னா அது சாபம்னு அர்த்தம். இன்றைக்கி சாபம் ஆசீர்வாதமாக மாறணும்னா சிம்பிள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உபாகமம் 11:27-28 உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிவையானால் உண்மையில் ஆசீர்வாதமும், உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நீ அறியாத வேறு தேவர்களை நீ சேவிப்பாயானால் சாபமும் வரும். நீங்கள் யாராட்டு சாபத்தை விரும்புவீங்களா? சங்கீதம் 109:17 சாபத்தை விரும்பினால் அது உனக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது தூரம் விலகி போயிடும். இன்றைக்கி யாரும் சாபத்தை விரும்ப மாட்டோம், ஆசீர்வாதத்தை விரும்புவோம். ஆனால் நம்முடைய செயல்கள் சாபத்தை விரும்புவதை போல இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். இன்றைக்கி கீழ்ப்படிங்க. எதை ஆண்டவரை விட்டுணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நான் விட்டுறேன். விட்ட ஆசீர்வாதங்க. கேரளாவில் ஒரு பிரசங்கர் அவருடைய புத்தகத்தில் ஒரு சின்ன சம்பவம் எழுதியிருக்கிறாரு. கேரளாவில் ஒரு வாலிபன் மலை உச்சியில் சைக்கிளில் போயிட்டு இருக்கும் பொழுது தடுமாறி கீழே விழுறான். அப்போ அவன் உயிர் அவனுக்கு கருப்பட்டி, அவன் உயிர், அவனுடைய வாழ்க்கை ஒரு மரக்கிளையில் அவன் கையை மாட்டிக்கிட்டு நல்லா இறுக பிடிச்சிக்கிட்டான். இரவு பயம், எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுன்னு தெரியாது. இயேசுவே என்னை காப்பாற்றும், நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் கையை விட்டு. இவன் சொன்னான், சமயம் பார்த்து பழி வாங்குற மாதிரி இருக்க ஆண்டவரே, கையை விட்ட நான் செத்துருவேனே. கையை விடலை, கீழ்ப்படியலை. காலையில் சூரியன் உதிச்சிச்சு, கீழே பார்க்குறான். அவனுக்கும் அந்த தரைக்கும் இவ்வளோ தூரத்தில் தான் தொங்கிட்டு இருக்கான். ஐயோ, எது தெரிஞ்சு நான் நைட்லேயே நான் விட்டுருப்பேனே. நிறைய பேர் விட வேண்டியதை விடலை. டென்ஷன் விட்டுருங்க, கோபம் விட்டுருங்க, பொய் சொல்லுதல் விட்டுருங்க, மற்றவங்களை ஏமாத்துறது விட்டுருங்க, பொறாமல் விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னெல்லாம் விடணுமோ நான் விடுறேன் ஆண்டவரே, சொல்லுங்கள், நான் விடுறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிவன்னு சொல்கிறாங்களோ அந்த காரியத்திலலாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட்டு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். சாபம் ஆசீர்வாதமாக மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.